வணக்கம். நான் டாக்டர் ராமநாதர்ச்சனா. இன்றைக்கு 2027 ஆண்டு 26ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி நான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நிற்கிறேன். ஒரு முக்கியமான அலுவல் உண்டு. என்னென்றால் சரியான கவலையோட இந்த வீடியோவை திருப்பியும் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒரு விளக்கமாக ஒன்று போடணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய காணிகள் தொடர்பாக தான் இவர்கள் காய்ச்சிருக்கிறாங்க. என்னென்றால் அதில் இப்போ பிரதேச சபைக்கு இருக்கிற முக்கிய பிரச்சனை என்னென்றால் அந்த பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய காணியை வேண்டி பங்கு பிரித்து அவர்களுக்கு கொடுக்கணும். பிரதேசம் இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தோட இந்த சமூகம் வாழுது. உண்மையாகவே நான் யாழ்ப்பாணத்தில் வாழ்றதுக்கு நான் உண்மையாகவே வெக்கப்படுறேன். யாழ்ப்பாணத்தில் என்னோட காணி நான் வீடு கூட கட்டையில் உங்களுக்கு தெரியும் 2 காணி இருக்குது தெல்லிப்பளையில் பெரிய விளானில். ஆனால் நான் ஒரு வீடு கூட கௌசல்யா அடிக்கடி சொல்கிறது, நெடு ஆக்கள்கிட்ட ஆஃபீஸ் வீடு என்ற கேட்டு நிற்காமல் நீங்கள் உங்கள்கிட்ட பாட்டில் கட்டுங்க, அது காசு உழைச்சி கட்டலாம் தானே, கட்டுங்கன்னு அடிக்கடியாக கௌசல்யா சொல்கிறது. ஆனால் நான் யோசிக்கிறேன் என்றால் இல்லை, யாழ்ப்பாணத்தில் வீடு கட்டக்கூடாது, எனக்கு யாழ்ப்பாணத்தில் வீடு கட்ட வேணும், யாழ்ப்பாண சமூகத்தில் வாழணும்னு பயங்கர ஆசை இருந்தாலும் இருக்கிற பயம் என்னென்றால் இந்த சமூகம் ஒரு கேவலங்கட்ட ஒரு சில பேரால் இந்த சமூகத்தின் நல்ல பேர் கெடுறது தான் இதுக்கு நல்ல உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர்கிட்ட 36 பரப்பு காணி இருக்குன்றது ஒரு பெரிய வயிற்று குடைச்சலாக இருக்குது. ஊரில் இருக்கிற சில பொம்பளைகளுக்கு தாலி கொடியை கலட்டி பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கொடுத்து போட்டு மனுஷன்கிட்ட தாலி கொடியை காணியில் என்று சொல்லி சொன்னாக்கள் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒருத்தன்ட்ட காணி இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். முதல்ல ஒரு வீடியோலையும் போட்டு நான் ஒரு சில செம்மறியல் இதை பார்த்துருக்கோம்னு நான் நினைக்கிறேன். என்றால் அந்த காணி தொடர்பாக மல்லான் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. நான் தான் போட்ட வழக்கு, அது வேறு ஒருத்தரும் போடல, நானே போட்ட வழக்கு. என்னுடைய காணியில் இருக்கிற பின்பக்க வேலியை உடைச்சு பனையை களவெடுத்து விட்டார்கள் என்று சொல்லி பனைகளை கள்ளமாக தரைச்சிருக்கிறார்கள் என்று நானே போட்ட வழக்கு மன்னா நீதிவான் நீதிமன்றத்தில் இருக்கு. அப்போது போலீசார் என்னோட முரண்பட்டு கொண்ட விடயம் என்னென்றால் அந்த ஆதாரங்கள் அளிக்க வேண்டாம். பண தரைத்த ஆதாரங்கள், மற்றது வாகனம் போன ஆதாரங்கள், இதுகள் பின்னுக்கு கிளறின ஆதாரங்கள், புல்டோசர் கொண்டு கிளறின ஆதாரங்கள் ஒன்றையும் அளிக்க வேண்டாம் டாக்டர். அழிச்சா அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒரு நாளைக்கு நீதிவான் பார்க்க போறாருண்டோ அல்லது நீதிமன்றத்திலேருந்து யாராவது ஒரு ஆளை அனுப்பி அது தொடர்பான அறிக்கை எடுக்க போய் நம்ம தீர்மானிச்சா நீங்கள் வரைக்குள்ள முழுக்க திருப்பி எல்லாத்தையுமே வேலிகள் எல்லாத்தையும் போட்டு கிளீன் பண்ணி வச்சிருப்பீங்க வீடு. அவை ஆதாரம் அப்படியே இருக்க வேணும் என்று சொல்லி போலீசார் அடிக்கடி என்னோட முரண்பட்டு கொண்டு வந்தேன். அது போலீசார் போட்ட வழக்கு. நான் போலீசாரிடம் போய் முறையிட்டு போலீசார் கொண்டு போன வழக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டு என்னுடையதும் அண்ணாவினுடைய வாக்குமூலம் எடுத்தபடி போலீஸ் இன்னும் அந்த வாக்குமூலம் தராமல் அப்படியே இருக்கிறது அந்த காணி வழக்கு. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த விடயத்தில் அந்த காணியை துப்புரவாக்குறதுல எனக்கு விருப்பம். ஆனால் அதை துப்புரவாக்குன்ற போது நீதிமன்றத்தை அவமதித்ததோ அல்லது வழக்கை திசை திருப்பினோ நாளைக்கு வழக்குகள் வேறு மாதிரி இவர்களால் திசை திருப்பப்படலாம் என்ற பயத்தில் நான் அந்த காணியை துப்புரவாக்காம வச்சிருக்கிறேன். ஆனால் அந்த காணியை சுற்றி இப்போ போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிறார்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த காணி 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 அந்த காணிக்கில இருந்து பாம்பு 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 பாம்பு. ஆகவே இப்போ எனக்கு என்ன விளங்கிறண்டா, பெரிய விழாவில் இருக்கிற மொத்த காணிகள்லையும் அந்த காணியில் மட்டும்தான் பாம்பு இருக்கா என்றதான் என்னோட பெரிய பிரச்சனை. ஆனால் நான் ஒன்று ஏற்றுக்கொள்றேன், சுற்றுச்சூழலுக்கு மாசடைகிற விதத்தில் அது ஒன்றும் காடு வத்தி இல்லை. அதில் முன்னுக்கு ஒரு கொஞ்ச இடத்துல வளர்ந்து போயிருக்கிறது. நடுவில் டிஷ் அடித்த இடம் உங்களுக்கு தெரியும், தோட்டம் செய்கிறார்களுக்கு தெரியும். நடு தொண்டு முழுக்க டிஷ் அடிச்சிருக்கிறேன் ஆல்ரெடி. ஆகவே அதில் ஒன்றுமே வளராது. பின்பக்கம் இருக்கிறதுல பனங்கூடல்களும் மரங்களும் வளர்ந்து போயிருக்கிறது. ஆகவே அதை ஒவ்வொரு தடவையும் எனக்கு தெரிய நான் ஒரு 3 வருடத்துக்கு ஒருக்கா ஃபுல்லாக புல்டோசர் போட்டு ஃபுல்லாக துப்புரவாக்கி அது பிறகு அந்த லெவலர் போட்டு மட்டம் பண்ணி அது பிறகு டிஷ் அடித்து கல் பொறுக்கி எல்லா வேலையுமே அந்த காணியில் நான் செய்திருக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற கனபேருக்கு பிரச்சனை இவைக்கு மட்டும் இல்லை, ஊரில் இருக்கிற பல பேருடைய பிரச்சனை என்று சொன்னால் எனக்கு தெரிய தெல்லிப்பளையில இருக்கிற பெரிய காணிகள்ல இதுவும் உண்டு. 36 பரப்பு தனித்துண்டு காணி பெரிய காணிகள்ல இதுவும் உண்டு. ஆகவே இவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக கிடைக்கும் என்றால் அந்த காணியை இவர்கிட்ட டாக்டர்கிட்ட இருக்கக்கூடாது. அந்த காணியை இவருக்கு வெளிநாட்டு மக்கள் உதவி செய்கிறார்கள், காசு இருக்கிறது, அந்த காணியையும் வச்சிருக்கிறார். இவர் பெரிய பணக்காரர். ஆகவே இவர்கிட்ட இந்த காணியை பிடுங்க வேணும் என்ற ஒரு கேத்திரமான எண்ணம் என்னென்றால் அதை பொதுமக்களுக்கு கொடுங்கள், அந்த காணியை பொதுமக்களுக்கு பிரிச்சு நன்கொடையா கொடுக்கலாம். அந்த கேவலங்கிட்ட இந்த பெண்மணிகள்ட்ட நான் பயங்கர பட்டு மோசமாக வார்த்தைகள் வருகிறது எனக்கு. ஆனால் நான் அதில் கதைக்க விரும்புகிறேன். இந்த பெண்மணிகள்கிட்ட நான் கேட்கிறேன், உங்கள்ட்ட பொக்கல்ல இருக்கிற ஒரு 100 ரூபாயாவது யாராவது கஷ்டப்பட்ட சனத்துக்கு இந்த வரைக்கும் கொடுத்துருக்கிறீங்களா தான் நான் கேட்கிறேன். ஒரு 100 ரூபாயாவது இந்த வரைக்கும் ஒரு பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்கு வக்கில்ல. உங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ சுமந்திரனோ
சேர்த்து வச்சிருக்கிற மூதாட்டன் பரம்பரை சொத்துக்களை இன்றைக்காவது ஒரு நாளைக்கா வெளியாலேயாவது சொல்லி இருக்கிறாங்களா? உதாரணத்துக்கு நான் சும்மா கேட்கிறேன்னா, அவ்வளவு சொத்துக்கள் இருக்குன்றத வெளியாலேயாவது சொல்லி இருக்கிறாங்களா? இல்லைன்னு. ஆகவே முதல்ல போய் உங்களுடைய கட்சி தலைவர்கள்டையும் உங்களுடைய பிரதேச சபையில் இதுல ஒருத்தர் இருக்கிறார், அழுக்கு டிஷர்ட்ல சேர்த்த பூசி போட்டு வந்து நின்றவர். ஒரு தடவை உள்ளூராட்சி சபைக்கு அவருடைய படத்தை நான் இதுல போட்டிருக்கேன், தலைப்பிலையும் போட்டிருக்கிறேன், இதுலையும் போடுறேன் நான். இப்படிப்பட்ட இந்த காவாலி எண்ணம் கொண்ட இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு சில கேவலம் கெட்ட ஆக்களால இந்த சமூகத்துல நிம்மதியா வாழ்றதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. நான் கூட சில நேரங்கள் யோசிக்கிறேன் என்றால், எங்கண்ட சனம் வெளிநாட்டுல இருந்து கொண்டு ஏன் வெள்ளவத்தையில பிளட்ஸுகளை வேண்டி விடுது, இந்த யாழ்ப்பாணத்துல பெருசாக காணியில வேண்டி பெரிய வீடுகளை கட்டி விடுறையில ஏன் வெள்ளவத்தையில பிளட்ஸுகளை வேண்டி விடுதுன்னு சொன்னா, வெள்ளவத்தை கொழும்பு போன்ற பகுதிகளில் இல்லது சிங்கள பிரதேசங்கள்ல, நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், சிங்கள பிரதேசத்துல இப்படி ஓப்ப தூப்பன்னு சொல்லுவார்கள். சிங்களத்துல ஓப்ப தூப்ப என்றால் மற்றவர்களுடைய விடயங்களை போய் மூக்கொண்டு உழைக்கிறது, அவருடைய வீட்டுக்குள்ள யார் வாரது, அவருடைய வீட்டுக்குள்ள இருந்து யார் போறது, இவங்க என்ன உடுப்பு துவச்சு காய போட்டு இருக்கிறாங்க, இவங்க என்ன மோட்டர் சைக்கிள் வச்சிருக்கிறாங்க, என்ன கார் வச்சிருக்கிறாங்க, மற்றவர்களுடைய வீடுகளுக்குள்ள புகுந்து வேலிக்குள்ள ஓட்ட போட்டு பார்க்குற பழக்கம் சிங்கள மக்கள்கிட்ட துப்புரவா இல்லை. சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தண்டை பாடல இருப்பார்கள், நாங்கள் எங்கண்ட பாடல இருப்போம். ஒரு நாளுமே நான் ஒட்டு நாளும் காணையில அப்படி ஒரு சிங்கள சமூகத்துல அல்லது தெற்குல அல்லது இவன் அனுராதபுரத்துல இவன் ஏன் திருவோணமலையில மட்டக்களப்புல கூட நான் அப்படியான ஒரு கேவலமான விடயங்களை நான் வாழ்க்கையில பார்க்கல. அதாவது ஒருத்தனுடைய வீடு சுத்தி வர மதில் அடிச்சு அதுக்குள்ள கேட் போட்டு வச்சிருந்தால் அதுக்குள்ள யார் வாரது யார் போறன்ட்டு யாருமே கவனிக்கவும் மாட்டார்கள், கேட்கவும் மாட்டார்கள். அயலண்டு சொல்லிக்கொண்டே மூக்க நுழைக்கிறதும் இல்லை, பக்கத்து வீட்டுக்குள்ள வேலிகளால் எட்டி பார்க்கறதும் இல்லை, கிணத்தடிக்குள்ள குளிக்க கட்டி பார்க்கறதும் இல்லை. நாங்கள் ஒரு கேவலங்கட்ட சமூகமா இருக்கிறோம். ஏனென்றா முக்கியமான பிரச்சனை இந்த சாதி பிரச்சனை. எங்கள்ட சமூகத்துல ஒரு சில சாதிக்காரர் பட்டு மோசமாக விமர்சிக்கப்படுகிறார்கள். இப்ப இந்த பொம்பளைகளுடைய சாதிகளை பற்றியோ இதுகளையோ யாராவது என்னுடைய இந்த கொமெண்ட் பண்ணினா கூட நான் அதை ரிமூவ் பண்ணுவேன். என்னென்றா, இவர்கள் தாழ்ந்த சாதியா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர்களை தாழ்ந்த சாதி என்று யாராவது கொமெண்ட் பண்ணினா கூட என்னால் தாங்க இயலாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உண்மையாகவே பொதுமக்கள் எல்லாரையுமே என்ன சொல்றோம், ஒரு சமமான கண்ணோட்டமாக பார்க்கக்கூடிய பார்க்க வேணுமென்று எண்ணத்துல இருக்கிறவன் நான். இப்ப அண்மையில கனபேர் எனக்கு தொலைபேசி அழைப்படைந்து சொன்னார்கள், அந்த முதலாவதாக கதைக்கிற பெண் பிள்ளை ஒரு அடிமோசமான தாழ்ந்த சாதி என்றும், அந்த மற்ற 2 பேரும் அந்த சமூகத்திலேயே யாரும் அண்டாத திரும்பி கூட பார்க்காத ஒரு பயங்கரமான தாழ்ந்த சாதி பொம்பளைகள் டாக்டர். அதால நீங்கள் கணக்கெடுக்க வேண்டாம். அப்ப அவர்களுக்கு நான் படுமோசமாக பேசினான். ஏனென்றால் சாதியை என்னோட கதைக்காத, சாதியை பற்றி நான் அவர்கள் வேறு என்ன சாதியா இருக்கட்டும் அப்படியான வார்த்தைகளை பாவிக்காத. எனக்கு அவ்வளவு கோபம் வந்தது. நான் என்னுடைய நண்பனோடையாலும் நான் போனை தூக்கி நிலத்தில் அடிக்கிற அளவுக்கு சொன்னேன், என்னோட சாதிக்காத கதைக்காத சொல்லி நீங்க சொல்லிக்கல. அது எங்களுடைய தமிழ் சமூகத்தை பாதிக்குது. நாங்கள் எல்லாம் தமிழ் பேசுற ஒரு சமூகத்தில இருந்து வந்தாக்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை ஒரு அரசியல் கதைக்கிறார்கள் என்றதுக்காக அவர்கள் நல்ல விடயத்தை தான் கதைக்கிறார்கள். ஒரு பாம்பண்டு அவருடைய காணிக்கிலிருந்து வருகின்ற போது அது பொதுமக்களை கொத்தலாம், திலத்தலாம், அல்லது அதுல வெயிட் பண்ணி அதால வர ஆக்களுக்கு கொத்தலாம். ஆகவே அது நல்ல விடயம் சொல்லி என்னோட கதைக்க வேண்டாம். அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு படுமோசமாக இருந்தது. என்னுடைய நண்பர் ஒருவனுக்கு நான் படுமோசமாக பேசினான். அவர்களுடைய சாதியை கதைக்காது, அவங்க பாவம், அவங்க அந்த சாதியில பிறக்கிறதுக்கு என்ன பாவம் செய்தவங்க, ஒரு பாவம் கூட செய்யல. அவர்கள் கதைக்கிறது ஒரு பொதுமக்களுடைய நல்ல விடயத்தை கதைக்கின்ற போது ஒருவருடைய சாதிய குற்றம் சாட்டி இவர் அந்த சாதி இவர் இந்த சாதி என்று சொல்லி கீழ்த்தரமாக கதைக்க வேண்டாம் நன்மச்சான் என்று சொல்லி நான் தெளிவாக சொன்னேன். ஏனென்றால் இந்த பெரியவளான் பிரதேசத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த சாதி பிரச்சனை. உண்மையாகவே உங்களுக்கு தெரியும், நல்லா நான் பல தடவைகள் பெரியவளானுக்கு போயிருக்கிறேன். அப்போது என்னுடைய காணியை சுற்றி இருக்கிற பெடிகள் என்னோட கதைச்சவங்க, டாக்டர் நீங்கள் எங்கண்ட பெரியவளானுக்கு ஒன்றும் செய்ய மாட்டீங்களா, ஒரு அபிவிருத்தியால் ஒன்றும் செய்ய மாட்டீங்களா டாக்டர், என்னோட கை கேட்கல. நான் தெளிவாக சொன்னான், இங்கே வாப்பு என்ன செய்ய வேணும், உங்களுக்கு பெரியவளானுக்கு என்ன டெவலப்மெண்ட் செய்ய வேணுமெண்ட். அப்போ என்னோட முதலாவதாக கேட்டது, அந்த பெரியவளான் சந்தியில் இருக்கிற பிரதேச சபைக்குரிய காணியில ஒரு சந்தையை கட்டித்தாங்க டாக்டர், இதில் சந்தை ஒன்றை கட்டினா நல்ல மாட்டோம். உண்மையாகவே அதில் தான் நான் நினைக்கிறேன் 90களுக்கு முன்னம் அப்பா எங்களுடைய தோட்டக்காணியில மரவள்ளி கிழங்கு வச்சிருக்க நேரம் அதில் தான் கொண்டு நாங்கள் மரவள்ளி கிழங்கு அதுகள் விற்கிற நாங்கள். ஆனால் அந்த சந்தை இப்போது இந்த ஒரு சில பிரதேச சபை கள்ளர்கள்ட்ட போயிருக்குது.
அவை அதுக்கு நான் ஒரு 50 லட்சத்தை ஒதுக்குன்ற சந்தர்ப்பத்தில் ஒரு 20 லட்சம் ரூபா காசு களவெடுக்கப்படும். அப்போ நான் சொன்னா பெரிய சபையோட என்னோட இவங்களோட சேர்ந்து வேலை செய்யலாப்பன் வேறு ஏதாவது இடம் சொல்லுங்க ராசாண்டா. சுடலைக்கு பெரிய விளாண்டு இந்த தோட்டத்துக்கு அங்கால சுடலை இருக்கிறது. சுடலைக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்கிறது. அந்த கிரவுண்டுக்கு மண் போட சொல்லி கேட்டவங்க. அப்போ ஒரு மண் லோட்டில் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 500 மண் லோட் போட்டு உயர்த்தி தர வேணும், தண்ணி நிற்குதுன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் அப்பன் அவ்வளவு மண் போட்டு போடுறதுக்குரிய காசு என்னுடைய அரசாங்கம் ஒதுக்கையில் உங்களுக்கு வேண்ட லைட் செட்டப்புகள் போட்டு செய்து தரணுண்டு. அப்போ இப்போ கூட பெரிய விழாவில் இருந்து ஒரு நபர் என்ன கால் பண்ணி சொல்கிறார், அது வந்து இருக்கிறது வந்து வேறு ஆக்கள் சாதிக்கில் இருக்கிற கிரவுண்ட், அதை நீ கட்டி கொடுக்கக்கூடாது, நீ எங்கிட்ட வெள்ளாமாக்களுக்கு இடையில தான் கட்டணும்னு சொல்லி ஒரு நபர் எனக்கு கால் பண்ணி கதைக்கின்ற போது நான் சொல்லிக்கிறேன், இல்லை அப்படி செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்டா, நான் யாழ்ப்பாணத்தின் கிளிநொச்சியில் இருக்கிற சகல மக்களுக்கும் பொதுவான ஆள். அவை இந்த சாதிகளை எடுத்து என்னோட கதைக்க வேண்டாம். இந்த சாதி இப்போ ஏனென்றால் இதில் ஆனால் அவங்க சொல்கிறாங்க என்றால் இவங்களடாப்பா உண்ட காணி என்றபடியாக தானடாப்பா போய் நின்று குளர்றாங்க, வெள்ளாமாக்கள் காணி என்றபடியாக தானடாப்பா போய் நின்று குளர்றாங்க. இதே டக்ளஸ் தேவானந்தாக்காதுக்குள்ள ஒரு காணி ஒன்று இருந்திருந்தா அவங்க இப்படி போய் குளறி இருப்பாங்களா? குளறி இருந்தால் இன்றைக்கு வெடியெல்லாம் வச்சிருப்பான் அவன்கிட்ட. நான் சொன்னேன், நான் டக்ளஸ் இல்லை தானே, நான் அங்கஜன் ராமநாதனில் தானே ஆக்களுக்கு திறத்துறதுக்கு சுடுறதுக்கும் வெடி வைக்கிறதுக்கும் வீடுகளுக்குள்ள புந்து நெருப்பு வைக்கிறதுக்கும். இது ராமநாதன் அர்ச்சுனா என்ன வந்து அரசியலை யாருமே எந்த சாதிக்காரரும் அரசியலை இவன் அருண் சித்தார்த் வந்து என்ன படுமோசமாக விமர்சிச்சிருக்கிறார். நான் அதை அரசியலாக தான் பார்த்துருக்கோம் ஒழிய அவருடைய சாதியை நான் பார்க்கல. ஏனென்றால் அருண் சித்தார்த் போன்ற நபர்களும் அரசியல் செய்யணும். ஒரு சில பேர் செய்கிறாண்டா நாங்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்று சொல்லி இந்த சாதியாக்கள் சாதி குறைஞ்சாக்கள் சாதி கூடினாக்கள் எனக்கு போடுங்க. நான் கூட இந்த பேப்பர்களில் கூட இந்த வெள்ளாளர் வி பெண்ணுக்கு மணமகன் தேவை, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது கூட நான் எதிர்க்கிறவன். என்னடா என்னுடைய மனதில் வந்து பெண்கள்ன்றது வந்து ஒரு பெண்கள் இப்போ இந்த 3 பொம்பளைகளை நான் ஒரு கடவுளுக்கு சமமாக தான் மதிக்கிறேன். இவர்களுடைய சாதியல்ல யாராவது எடுத்து என்னுடைய ஏதாவது கழிச்சா கூட எனக்கு சரியான கோபம் பெறும். என்னடா நான் அப்படி யோசிக்கிறேன் இல்லை. அதுகள் பாவங்கள், அதுகள் அந்த ஏரியாவில் இருந்து ஏதோ ஒரு 100-20 வாக்குகள் எடுத்து வச்சுக்கொண்டு பொதுமக்கள் பிரதி என்ற ஒரு சைக்கிளில் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு கொண்டு அதில் போய் எங்கேயும் வேலியலுக்குள்ளே ஏதாவது கிடக்காண்டு எட்டி பார்த்து அங்கே 10 கிடக்கண்டா டப்பாண்டு அதுக்கு இதுக்கண்டு தானே சில ஊடகங்கள் இருக்குது. ஐபிசி மற்றது டான் டிவி இந்த ஊடகங்கள்லாம் இதுக்காண்டு தான் இருக்கு. ஆட்டேன் வேலிக்கில் ஏதாவது கிடக்காண்டு எட்டி பார்க்கறதுக்கு. ஆகவே இந்த ஊடகங்களை வர சொல்லி அதில் மைக்க நீட்டி கதைக்கின்ற போது பாவம் அவருடைய குரலை ஒடுக்கக்கூடாது. சாதி என்ற ஒரு விடயத்துக்குள்ள அல்லது வந்து மதம் என்ற ஒரு விடயத்துக்குள்ள ஒரு பெண்களுடைய குரலை தாழ்ந்த சாதியோ உயர்ந்த சாதியோ ஒரு பெண்ணினுடைய குரலை வந்து நாங்கள் ஒடுக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரும் வரிவினமாக இருந்தால் இந்த கட்சியில மிகப்பெரிய பதவி கூட நான் கொடுப்பேன். அவர்களுடைய சாதியை கூட பார்க்காம நான் இவன் கௌசல்யா நரேந்திரனை என்னுடைய கட்சியிலிருந்து எடுத்து போட்டு அந்த பெண்ணொரு ஆளுக்கு வந்து செயலாளர் பதவியை கொடுக்கறதுக்கு கூட நான் தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் அந்தளத்துக்கு நான் அந்த அவர்களுடைய துணிவை வரவேற்கிறேன். ஒருத்தனுடைய காணிக்கு முன்னால் போயிருந்து கொண்டு ஒருத்தனுக்கு மனநோய் சரியில்லை என்று சொல்லி கதை கேட்கல. இப்போ அவைக்கு விரைவில் அவைக்குரிய சட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் போவோம், அது வேற பிரச்சனை. நான் அவையை வரவேற்கிறேன், வாழ்த்துக்கள். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நீங்கள் அரசியல் செய்யணும். ஆனால் நான் நினைக்கிறேன் என்றால் இதே கதையை அப்படியே போய் உங்கள்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திலையும் ஒரு கேட்டு பாருங்க ராசா. அவையிட்டையும் காணி இருக்கா அல்லது ஸ்ரீதரன் தட்டாதரவில் இருக்கிற காணியில ஒரு பங்கை பொதுமக்களுக்கு பிரித்து கொடுக்கலுமாட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய இந்த வீடியோவை நான் வரவேற்கிறேன். சில நேரங்களில் இந்த வீடியோவை பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, சில பேர் பார்த்துருப்பீங்க. என்றால் நான் பார்க்கணும்னா இந்த ஐபிசியில் லங்காசிரியில எல்லாம் 100 வியூ 200 வியூஸ் தான் ஓடுகிறது. என்னென்று வருமானம் வருதோ தெரியல இவங்களுக்கு இந்த ஐபிசி ஊடகங்களுக்கு. ஏனென்றா வளமையாக ஒரு 5000 வியூ ஓடினா தான் வந்து ஒரு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபா காசு 20,000 ரூபா காசு தேரும். அப்போ 300 வியூவுக்கு 200 ரூபா 100 ரூபா வாரப்படியா நான் நினைக்கிறேன் வேறு ஏதாவது நல்ல டொப்பிக்கல் எடுத்து போட்டு இப்படி ஒரு தனிப்பட்ட நபரை கொண்டே தாக்கி அரசியல் இந்த கேவலமான ஐபிசி ஊடகங்களை இந்த பிச்சைக்கார பரதேசி ஊடகங்கள் என்ன செய்யுமெண்டா, நான் ஏதாவது பாராளுமன்றத்தில் கதைச்சா அதை கூட எடுத்து போடுவானுங்க. ஏனென்றா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இந்த ஊடக பிச்சை, அது டான் டிவியாக இருக்கலாம் அல்லது வந்து ஐபிசியாக இருக்கலாம் அல்லது வந்து என்னை பற்றி நியூஸ் போட்டு உழைக்கிறதுன்னு கேட்டால் உழைக்கிறதுக்கும் என்னுடைய பேர் வேணும், என்னுடைய படங்களும் என்னுடைய பேர் வேணும். ஆனால் அதே நேரத்தில் விமர்சிக்கிறதுக்கு நான் வேணும். ஆகவே நான் இதோட தொடர்ந்து இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கோ. இவர்கள் கதைச்சிருக்கிறத இவர்களை யாருமே சாதிகளை கொண்டு கேவலமாக இதில் திட்ட வேண்டாம். என்னுடைய கொமெண்டை திட்டினா கூட நான் அதை டிலீட் பண்ணுவேன். இவர்களுடைய துணிவை நான் பாராட்டுறேன். இவர்கள் சொல்கிற விடயங்களை கதைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில தெளிவான கண்ணோட்டங்கள் என்னுடைய இந்த வீடியோ தொடர்பாக வரும். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.
அர்ஜுனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் தன் சொந்த இடத்தையே டெவலப் ஆக்கி தன் சொந்த இடத்தை கவனிக்காமல் இதை விட்டுட்டு தான் மக்களின் பிரதிநிதி, தான் மக்களுக்கு சேவை செய்கிற சும்மா போய் மக்களுக்கு படத்தை காட்டி மக்களை பொய்யாக ஏமாத்தி அப்ப அவருக்கு கண்டுகொள்ள முடியாதா? தன் கிராமத்தை தன் சொந்த இடத்தை பார்க்காதவர் மக்களுக்கு சேவை செய்வார். அவர் நினைச்சிருந்த ஒரு பெருந்தன்மை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களுக்கு சேவை செய்கிறவர். இதுல ஒரு கொஞ்சம் காணியத்தை நோய்க்கு அன்பளிப்பு செய்வாரா? இல்ல. இதை விட்டுட்டு எங்கேயும் கட்டுற விகாரிகளுக்கு அரசாங்கத்துக்கு வக்காலத்து பாம்புகளுக்கு இன்றைக்கு ஒரு முடிவெடுக்க வேணும். உங்களண்டு இல்லாமல் நீ நான் என்று சொல்லி கதைக்கிற பெரிய பதவியில இருக்கிற நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி இந்த உங்களோட பிறந்த மண் பெரியவளான் என்பது உங்களோட பிறந்த மண். இந்த பிறந்த மண்ணில் இருக்கிற இந்த பத்த காணியை உங்களால் துப்புர செய்ய முடியவில்லைன்னு சொன்னால் நீங்கள் நாட்டு மக்களுக்காக எவ்வாறான வகையில நல்ல விடயங்களை செய்வீங்களன்றதை யோசிச்சு பாருங்க. என்னன்னு சொன்னா, நான் மயல்கு கிராமத்தில் இருக்கிறேன். இந்த இடத்துக்கு மக்கள் எனக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று தந்திருக்கணும். இப்படி இந்த பாம்பு பிரச்சனையால தங்களுக்கு மிகவும் தொல்லையா இருக்குன்னு சொல்லி இது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாடைய காணி. இது அவற்றை சொந்த இடம். இந்த விளான் என்று சொல்றது அவற்றை சொந்த இடம். சொந்த இடத்துல இருக்கிற காணிய அதை இப்படி பாலடைய விட்டு அதுக்குள்ள கிணறு ஒன்று இருக்குது. பாம்புகள் மிக அச்சுறுத்தலாக மக்கள் வீதியால் நடமாட முடியாமல் மக்கள் போக்குவரத்துக்கு எல்லாம் அஞ்சி கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் கூடி தெருவால நடமாட முடியாம இருக்கு. பக்கத்தில் ஒரு வியாபார நிலையம் ஒன்று இருக்குது. அந்த வியாபாரத்தின் நிலையத்துக்கு கூடி மக்கள் வருகிறார் இல்லையா ஏனென்று கேட்டால் பக்கத்தில் பாம்பு இருக்காம் என்று சொல்லி அவர்கள் அந்த வியாபாரத்தை கூட செய்ய முடியாத துர்ப்பாக்கிய நிலை ஒன்று இங்க இந்த விளான் கிராமத்தில் இப்படி இருக்குது. இதுக்கு அர்ஜுனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் தன் சொந்த இடத்தையே டெவலப் ஆக்கி தன் சொந்த இடத்தை கவனிக்காமல் இதை விட்டுட்டு தான் மக்களின் பிரதிநிதி, தான் மக்களுக்கு சேவை செய்கிறேன், தான் மக்களுக்கு நல்லது செய்கிறேன், தான் மக்களுக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன் சும்மா போய் மக்களுக்கு படத்தை காட்டி மக்களை பொய்யாக ஏமாத்தி இப்படி எல்லாம் என்னத்துக்கு செய்கிறார்? எனக்கு உண்மையில அவற்றை இது எனக்கு விளங்கவில்லை. ஏன்னு சொன்னா இந்த சொந்த இடத்துல இருக்கிற காணி நான் நினைக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு 50-60 பரப்புக்கு மேலே இந்த காணி இருக்குது. இந்த காணியை இவ்வளவு பத்தையாக விட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா? அப்படி ஒரு காணி பத்தியாக இருந்தால் இதுல இருக்கிற அயலில் சுத்தி இருக்கிற சிறிய கிராமம், இது சின்ன கிராமம், சுத்தி வர அயலட்டில் வீடுகள், கடைகள், மக்கள், போக்குவரத்து, சிறு பிள்ளைகள் பாடசாலைகள் செல்றது, பக்கத்தில் ஆலயம் ஒன்று கூட இருக்குது. அந்த ஆலயத்துக்கு கூட மக்கள் பூசைக்கு செல்ல முடியாது. அஞ்சித்தான் இந்த பாதையால போக்குவரத்து செய்கிறார்கள் என்று கேட்டா பாம்பாம். அப்படியான நிலைமை கூடி இந்த இடத்துல துப்பாக்கி நிலைமையா இருக்கு. அப்ப அவருக்கு கண்டுகொள்ள முடியாதா? தன் கிராமத்தை தன் சொந்த இடத்தை பார்க்காதவர் மக்களுக்கு சேவை செய்வார், மக்களுக்கு சேவை செய்கிறார், மக்களுக்கு நல்லது செய்வார். இது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இவர் நாடாளுமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி என்று சொல்ல வெட்கமா இருக்கு. நாங்கள் வெட்கி தலை குனிகிறோம் அவற்றை செய்தியை கேட்டு. இந்த காணி 60-70 பரப்புக்கு மேற்பட்ட காணி என்று இந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே எத்தனையோ சனம் சொந்த காணி இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல் நிற்கதையற்று உண்மையாக ஒரு பின்தங்கிய கிராமம். இந்த விளான் ஒரு பின்தங்கிய கிராமம். நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளேயே சொந்த வீடு இல்லாமல், சொந்த காணி இல்லாமல் கூடி மக்கள் இருக்கிறார்கள். அவர் நினைச்சிருந்த ஒரு பெருந்தன்மை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களுக்கு சேவை செய்கிறவர். இதுல ஒரு கொஞ்சம் காணியத்தை நோய்க்கு அன்பளிப்பு செய்வாரா? இல்ல. இதை விட்டுட்டு எங்கேயும் கட்டுற விகாரிகளுக்கு அரசாங்கத்துக்கு வக்காலத்தை வாங்கி கொண்டு அரசாங்கத்துக்காக பேசுறாரு ஒழிய மக்களுக்காக கரிசனை கொண்டு மக்களுக்காக ஒரு சேவை செய்யக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் ஒரு மக்களுக்கும் ஒரு வெளிச்சமாகத்தான் இந்த விஷயத்தை சொல்றோம். இந்த மக்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும். இப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். சொந்த ஊர் இன்றைக்கு இப்படி பாலடைய விட்டு இருக்கிறார். சொந்த ஊரால மக்கள் வாழ முடியாது. இதை கருத்துல கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி வைக்க விரும்புகிறோம். இந்த காணியை உடனடியாக துப்புரவாக்கி அதை சரியான முறையில் அந்த காணியை மெயின்டைன் பண்ண வேணும், பராமரிக்க வேணும். இல்லையான்னு சொன்னா இதை நாங்கள் பிரதேச சபைக்கு கொண்டு இது பிரதேச சபையால் துப்புரவாக்கி இதை நடைமுறைப்படுத்தினோம்டா காணியும் சில வேளைகளில் பொதுமக்களுக்கு உரிய காணியாக மாறலாம் என்றதை நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனான்ற காணி. இது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 125 பரப்புக்கு கிட்ட ஆன காணி. இது எத்தனையோ வருஷமாக துப்புரவு செய்யாமல் இருக்குது. இதால் போக்குவரத்துக்கு எங்களுக்கு மக்களுக்கு சரியான ஒரு சிரமமாக இருக்குது. ஏனெண்டா பாம்புகள், பூச்சிகள், பூரான்கள், பிள்ளைகள் படிப்பு விட்டு போகிற நேரம், வாக்கிங் செய்கிற நேரம் எல்லாம் சரியான கரைச்சல். பாம்பு அண்டைக்கு நாங்கள் வாக்கிங் போகிற நேரம் பெரிய பாம்பு உண்டு. இந்த கோழி கடைகளால் வெளியில் வந்தது. அந்த நேரம் அந்த சின்ன பிள்ளையோட இருக்கிற ஒரு அம்மா தான் அந்த பாம்பை பிடிச்சி அடிக்கணும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற போது. அப்போ அதையும் நாங்கள் பார்த்தோம். இந்த அர்ஜுனா இதை கதையை கருத்தில் எடுத்து இந்த காணியை துப்புரவு செய்து தருமாறு தாழ்மையுடன் அவரை கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கூற விரும்புகிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பச்சை
பற்றை காணியானது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய காணி. இந்த காணிக்குள்ள இருக்கிற எத்தனையோ வருடங்களாக இந்த காணியை துப்புரவற்று பெரிய கிணறு ஒன்று இருக்கு, அதே பல வருடங்களாக துப்புரவற்ற நிலையில அதுக்குள்ளே நிறைய பாம்புகள் வளர்ச்சி இருந்து அந்த பாம்புகள் எல்லாம் வெளியே ஊர்மனைக்குள்ளே வந்து மக்களுக்கு எல்லாம் பெரிய அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால இரவு வேளைகளிலோ காலையில கோயில்களுக்கு போறதுக்கோ பாடசாலையை போறது நேரங்களிலோ பிள்ளைகள் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த பாம்பு வந்து பெரிய பெரிய பாம்புகள், சின்ன பாம்புகள் எல்லாம் பெரிய பெரிய பாம்புகள். படித்தவன் தான் பதவியில இருக்கலாம், படிக்காதவன் பதவியில இருக்கக்கூடாத விஷயம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்க. பெண்கள் என்று இல்லாமல் நீ நான் என்று சொல்லி கதைக்கிற பெரிய பதவியில இருக்கிற நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி இந்த உங்களோட பிறந்த மண் பெரியவளான் என்பது உங்களோட பிறந்த மண். இந்த பிறந்த மண்ணில் இருக்கிற இந்த பத்த காணியை உங்களால் துப்புரவு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் நாட்டு மக்களுக்காக எவ்வாறான வகையில நல்ல விடயங்களை செய்வீங்கள் என்றதை யோசிச்சு பாருங்க. பாராளுமன்ற தேர்தலா இருந்தானே, உள்ளூராட்சி சபையா இருந்தானே, மாகாண சபை தேர்தலா இருந்தானே, எந்த சபை தேர்தலுக்கு போட்டியா போறவர்களா இருந்தாலும் பரீட்சைகள் வைத்து தான் எடுக்கப்பட வேண்டும். ஓயல் படுத்தனியா, நீங்க ஏல் படுத்தனியா என்றெல்லாம் தரம் பார்த்து கேட்கிற நீங்கள் இந்த பற்ற துப்புரவாக்குவதற்கெல்லாம் தரம் பார்த்து துப்புரவாக்க தேவையில்லை. படிக்காதவன் கூட பத்திய துப்புரவு செய்யலாம். நீங்கள் இனிமேல் எந்த பாராளுமன்றமா இருக்கலாம், பிரதேச சபையா இருக்கலாம், அல்லாத உள்ளூராட்சி மன்ற தேர்தலா இருக்கலாம், மாகாண சபை தேர்தலா இருக்கலாம், எந்த வகையான தேர்தலா இருந்தாலும் நீங்கள் யாரா இருந்தாலும் மனநல சரியான முறையில் இருக்கிறீர்களா செக் பண்ணித்தான் பரிசோதனை செய்துதான் இந்த மாதிரியான தேர்தலுக்கெல்லாம் போட்டியிட முடியும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க இந்த பத்தை காணியை உடனடியாக துப்புரவு செய்து அதிலிருந்து இந்த பாம்புகள் இல்லாமல் மக்கள் எல்லாம் விடுதலையாக நடமாடுவதற்கு நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்து சிரமதானம் செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் செய்து தர முடியாவிட்டால் அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இங்கே இருக்கிற பாம்புகள் வந்து ஊர்மனைக்குள் புகுந்து மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கடித்து அவர்களுக்கு ஏதாவது சேதமரமா இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த இடத்துல நான் தகுந்த முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இத கொழும்புக்கு போய் எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் கதைச்சு மக்கள் இந்த உண்மையில மறைச்சு பொய்யலை கதைச்சு நல்ல ஒரு நண்பனாகவும் மக்களோட மக்களாக தான் நின்று சேவையா செய்கிற மாதிரி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதே நேரத்துல இன்றைக்கு பெரியவளானில இந்த பற்றைக்குள்ள எத்தனை பாம்போல் இருக்குது, கிணறு இருக்குது. ஒரு 25 வருஷம் அந்த கிணத்துக்குள்ள போய் அந்த கிணத்துக்குள்ள அந்த பாம்புகள் அப்படி வளர்ந்து அது ஊர்மனைக்குள்ள இரவில வருது. அர்ச்சுனா என்ன இணைச்சு கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னால் பெரியவளான் என்று எல்லா இடமும் சொல்ற. பெரியவளானில எத்தனையோ அபிவிருத்திகள் செய்ய கிடக்குது, எத்தனையோ ரோட்டுகள் மண் ரோட்டா கிடக்குது, எவ்வளவோ சனங்கள் வாழ்க்கையை இழந்து போய் இருக்குது, எத்தனையோ சனங்கள் சிற கைதிகளா வாழுதுகள், எத்தனையோ சனங்கள் தாங்கள் உண்மையான வெளிச்சத்துக்கு இன்று வரைக்கும் வராம இருக்குதுகள். பெரியவளான பற்றி எங்களோட அர்ச்சுனா இன்று வரைக்கும் என்ன சரி மக்களை பார்த்து எதுவுமே கதைச்சதை நாங்கள் கண்டு கொள்வதில்லை. அதே நேரத்துல அவற்றை பாம்புகளுக்கும் இன்றைக்கு ஒரு முடிவெடுக்க வேணும். ஒன்றில் எங்களுக்கு கிளீன் பண்ண வேணும். இல்லைன்னு சொன்னால் அதை எங்கள்கிட்ட பிரசவையிட்ட ஒப்படைச்சு பிரசவைக்குரிய காணியாக்கினால் நாங்கள் இதுக்கு ஏற்ற ஒரு நடவடிக்கை செய்வோம் என்று கேட்டுக்கொள்றோம்.
அதனால் மரணத்தையே ஆசிப்பவன் மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முன்பு அன்பு செய்ய உறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறையவும் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என்னினமே சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி